வாங்க மக்களே, இன்னைக்கு வீடியோல ஹோட்டல் ஸ்டைல்ல பண்ணக்கூடிய பூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க வீட்ல ரெகுலரா செய்யறதை விட இதனோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஃப்ரைட் கிராம் தாளை போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு தண்ணி ஊத்தி பேஸ்டா அரைச்சுக்கோங்க. கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1/2 ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பை போட்டு வறுத்து விட்டுட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டுடலாம். பருப்பு நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், காரத்துக்கு பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி நல்லா நீல வாக்கில கட் பண்ணி போட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினா போதும், பிரவுனா வதங்கின அவசியம் இல்லை. இது போல பண்ணாதான் பூரி மசாலா டேஸ்டா இருக்கும். இப்ப இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்க பொட்டுக்கடலை பேஸ்ட் இதுல ஊத்திட்டு அதே அளவுக்கு பச்சை தண்ணி ஊத்தி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது உடனே கட்டிப்பட்டு வரும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஒரு உருளைக்கிழங்கு 200 கிராம் அளவுக்கு இருக்கு, அதை வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட போட்டு கலந்து விட்டுடலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு ரொம்ப திக்கா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டிப்ஸை வச்சு தான் ஹோட்டல்ல பண்ணக்கூடிய பூரி கிழங்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி தக தகன்னு மின்னும். கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுங்க. சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் நல்லா இருக்கும். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம வாங்க மக்களை யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே.